இன்றைய தேவ வார்த்தை என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்ததினால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எரிந்தது. அதே ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்ட போது, மோசே அவர்களுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது பற்றி எறிந்த அக்னி அவிந்து போயிற்று. பிரியமானவர்களே, நம் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய முறுமுறுப்புகளை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், கோபம் வந்தது. மோசே பரிந்து பேசினான், இரக்கம் வந்தது. நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆனால் அவர்கள் இரக்கத்திற்கு பாத்திரவான்களாக இல்லாத போதிலும் கூட ஜெபிக்கிற நம் நிமித்தம், அதாவது ஜெபிக்கிற நாம் நீதிமான்களாக, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறதின் நிமித்தம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாத்திரவான்களாய் இல்லாவிட்டாலும் கூட நமக்காக தேவன் அவர்கள் மேல் மனம் இறங்குகிறார். மோசேக்காக முறுமுறுத்த ஜனங்கள் மீது கர்த்தர் மனம் இறங்கினார். ஆகவே தேவனை நோக்கி முறுமுறுக்காமல், தேவனுக்கு விரோதமாக நம் எந்த சூழ்நிலைகளிலும் நம்முடைய நாவுகள் பேச துணியாமல் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி காத்திருப்போமேயானால் தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.